நானுடைய பிரசங்கத்திற்கான வேத வாசிப்பை ஒரு வசனம் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் என்பதே. நாளுடைய பிரசங்கத்திற்காக கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து செல்லுங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக வீற்றிருக்கிறதான எங்கள் தெரித்துவ தேவனை, வெறுமையான பிரசங்க நேரத்திற்காக நாங்கள் வருகிறோம். தொடர்ந்து 3 வாரமாக இயேசுவின் முன்மாதிரி என்கிற தலைப்பின் கீழாக நாங்கள் இந்த வசன பகுதியிலிருந்து உடைய சத்தியத்தை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். எங்களுடைய நடக்கைக்கு உடைய மாதிரியை நாங்கள் இந்த வசன பகுதியிலிருந்து எடுத்துக்கொண்டு நடக்க நீர் இந்த வார்த்தை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் கூட நாங்கள் சிந்திக்க போகிறதான சத்தியத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து இந்த வார்த்தையின் மூலமாக எங்களை ஆற்றி தேற்றுங்க. எங்களுடைய குறைவுகளை எங்களுக்கு உணர்த்தி நாங்கள் மனம் திரும்பவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு துணை செய்து நடத்த வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். தொடர்ந்து எங்களோடு இருங்க. இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் ஊடாக ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நமது நடக்கைக்கு இயேசுவின் முன்மாதிரி என்கிற தலைப்பின் கீழாக நாம் 3 வாரங்களாக செய்தி கேட்டு வருகிறோம். இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 27ஆம் அதிகாரத்துல 46ஆம் வசனத்துல இருந்து இயேசு பிதாவை நோக்கி பேசின இந்த வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி இயேசு பேசின அந்த வார்த்தையை மையமாக கொண்டு அதிலிருந்து அவருடைய செயலை, அவருடைய அந்த நேரத்துல அவர் என்ன விதமாக செயல்பட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்த்து அந்த செயலை நம்முடைய வாழ்க்கைக்கு நடைமுறைக்கு எடுத்துக்கிட்டோம் இல்லைங்களா? அதை எடுத்துக்க ஆரம்பிச்சோம் இல்லைங்களா? இப்ப நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இங்க இயேசு கிறிஸ்து சிலுவையில பேசின அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை குறித்து சிந்திக்காமல் நம்முடைய நடக்கைக்கு அவருடைய முன்மாதிரியை எடுத்துக்கொண்டோம் என்று சொல்லி நாம் பார்க்கணும். அதை எடுத்துக்க ஆரம்பிச்சோம். அதை ஆரம்பிச்சு 3 வாரங்களாக அதை நாம் சிந்தித்து இருக்கிறோம். இப்படி 3 வாரங்களாக 4 காரியங்களை நாம் அதிலிருந்து சிந்திக்க ஆரம்பித்தோம். முதலாவது, இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்ட நிலையிலும் கூட பிதாவையே நோக்கி இருந்தார் என்று சொல்லி பார்க்க. அவர் வறண்டு போன கிணற்றை போல இருந்த அந்த சூழ்நிலையில இருந்து அவருடைய ஆத்துமாவை நோக்கி பார்க்காமல் ஜீவ நீரூற்று போல இருக்கிற தேவனை நோக்கி, ஜீவ நீரூற்றாகிய தேவனை நோக்கி பார்த்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இவை நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான சோதனைகள் நமக்கு வருகிற பொழுது, நாம் சோர்ந்து போயிருக்கிற பொழுது, நம்முடைய ஆத்துமாவையே நோக்கி பார்த்து, அந்த வறண்டு போனதை போல இருக்கிற ஆத்துமாவை நோக்கி பார்த்து நாம் சோர்ந்து போகாமல் ஜீவ ஊற்றாக இருக்கிற தேவனை நோக்கி பார்த்து ஆறுதல் அடைய வேண்டியது அவசியம் என்று சொல்லி பார்க்க. அங்கிருந்து வெளிச்சம் வராவிட்டால் நம்மள எதையும் நாம் அடைய முடியாது இல்லைங்களா? அதே போல இயேசு கிறிஸ்து அந்த நேரத்துல தமக்கு அருமையானவர்களை நோக்கி பார்க்கவில்லை, அவர் பிதாவையே நோக்கி இருந்தார் என்று சொல்லி பார்க்க. இந்த பாடுகளுடைய தொடக்கத்துல கெச்சமண்ணை தோட்டத்துல இருக்கிற பொழுது அவர் சீசர்களுடைய உதவியை நாடினது போல தெரிந்தாலும் கூட, இப்பொழுது சிலுவையில அவர் அந்த மரண தருவாயில் இருக்கிற நேரத்துல தனக்கு அருமையாக இருந்த யோவானையோ மரியாளையோ இன்னும் எத்தனையோ பேர் அங்க இருந்திருக்கிறாங்க சிலுவைக்கு, அவங்களையோ நோக்கி பார்க்கவில்லை, பிதாவை மாத்திரமே நோக்கி பார்த்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாமும் கூட நம்முடைய இக்கட்டான சூழ்நிலைகள்ல மனிதருடைய ஆறுதலை எதிர்பார்க்காமல் பிதாவினிடத்திலிருந்து வருகிற ஆறுதல்ல நாம் தங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். சக மனிதருடைய உதவியை, சக விசுவாசியினுடைய உதவியை நாடுவது நல்லது. இருந்தாலும் அந்த ஆறுதல் அப்படிங்கிறது கொஞ்சமானதாகத்தான் இருக்கும். நாம் எப்பொழுதும் தேவனை நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து எப்படி நோக்கி பார்த்தாரோ அது போல நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல 2வதா, இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்ட நிலையிலும் கூட பிதாவையே இறுக பற்றி கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிற பொழுது
தன்னை பிதாவோடு இணைக்கிறவராகவும் பிதாவை தன்னோடு இணைக்கிறவராகவும் அங்க அவர் இருக்கிறத நம்ம பார்க்க. என் வல்லவரே இல்லைங்களா, வல்லமையானவரே அப்படின்றார். என் தேவனேன்னு கூப்பிடுறார் இல்லைங்களா. இப்ப என் தேவனேன்னு கூப்பிடுறத நம்ம பக்கம் இறுக அவரை பிடித்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கணும் இல்லைங்களா. பிடித்து கொள்றாரு. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை இறுக பற்றி பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். தேவன் புன்னகை காட்டுகிற நேரத்தில் மட்டும், அதாவது நம்ம மேல நமக்கு நிறைய ஆசீர்வாதம் இதெல்லாம் நடந்து சமாதானமா இருக்கும்போது மட்டும் நாம் தேவனை பின்பற்றுகிறது அல்ல. நம்முடைய வாழ்க்கையில இருளான சூழல்கள் ஏற்படுகிற பொழுதும் கூட நாம் தேவனை உறுதியாக பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் சரியா இருக்கும் பொழுது மட்டும்தான் தேவன் மேல எனக்கு அன்பு இருக்கிறது, என் வாழ்க்கையில இருள் சூறுகிற பொழுது அது இல்லாமல் போய்விட்டது போல இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய விசுவாசத்தினுடைய அடித்தளம் சரியானதா என்று சொல்லி நாம் கேள்வி கேட்டு பார்க்க வேண்டும். ஏன்னா விசுவாசத்தின் அடித்தளம் என்பது தேவன் புன்னகிக்கிற பொழுது வருகிறது அல்ல, புன்னகிக்கும் போது மட்டும் இருக்கிறது அல்ல. ஏன்னு சொன்னா அப்படி மட்டும் இருந்ததுன்னா அது சரியான விசுவாசமா இருக்க முடியாது. ஏன்னு சொன்னா அப்ப நம்ம எதை பார்க்கணும்னு சொன்னா உடன்படிக்கையில தங்கியிருக்கு. உடன்படிக்கையிலையும் வாக்கு தத்தத்திலையும் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக இல்லைங்களா தேவன் நம்மை மீட்டிருக்கிறார் இல்லைங்களா. கிறிஸ்துவனுடைய சிலுவை பலி நம்முடைய பாவத்துக்கான பரிகாரத்தை செய்திருக்கிறார். அப்ப அங்கதான் புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுகிறது, நிறைவேற்றப்ப அங்க ஏற்படுது இல்லைங்களா. அதுக்கு முன்னாடி வாக்குத்தத்தமாக அறிவித்து சிலுவையில அது ஏற்படுத்தப்படுகிறது. இப்ப இயேசு விசுவாசிக்கிறவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கப்படுகிறார்கள் இல்லைங்களா. அப்ப அப்படி தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து இந்த உலகத்துல பரிசுத்தமாக வாழ வேண்டிய வாழ்க்கையை கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்கிற பொழுது அது ஒரே விதமாக இருக்கும் என்று அல்ல, மேடு பள்ளமாக இருக்கும், இன்ப துன்பங்களை கடந்து வர வேண்டியது இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட தேவன் அவர்களை பாதுகாக்கிறார் இல்லைங்களா. இப்போ உடன்படிக்கையில தங்கி இருக்கிறவர்கள் என்னுடைய வாழ்க்கையில என்ன நேர்ந்தாலும் என் தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் என்னில விசுவாசத்தை துவக்கினவர், அவரே என்னை முடிக்கிறவராகவும் இருக்கிறார், நித்தியத்துல சேர்த்துவார் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த விசுவாசம் நம்மள இருக்கு. தாவீது சொல்றாரு இல்லையா, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படை, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்ல நம்மளால முடியும் இல்லைங்களா. இந்த விசுவாசம் சரியாக இருந்ததுன்னா, இந்த விசுவாச உடன்படிக்கையின் மேலும் வாக்கு தத்தத்தின் மேலும் நம்பிக்கை கொண்டிருந்ததுன்னா எந்த சூழ்நிலையிலையும் அது கடவுளையே நோக்கி பார்க்கக்கூடியதாக இருக்கும் இல்லைங்களா. அவர் அடித்தாலும் சரி, அவர் சிரித்தாலும் சரி, எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய அன்பிலேயே தங்கி இருக்க பார்ப்போம் இல்லைங்களா. அப்ப இயேசு கிறிஸ்து இறுக பற்றி கொண்டார் என்று சொல்லிப்பாங்க. அதே போல மூன்றாவதா நம்ம பார்த்த இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்ட நிலையிலும் கூட பிதாவுக்கு விரோதமாக சிறிதளவு கூட முறுமுறுப்பை காண்பிக்கவில்லை என்று சொல்லி நான் பார்ப்போம். அந்த வார்த்தையில எந்த முறுமுறுப்பும் இல்லை. யோபு கூட உதாரணமா பார்த்தோம், அவர் கூட சில நேரத்துல தன் பிறந்த நாளை சதித்தார் என்று சொல்லி பார்த்தோம். அப்புறம் இந்த நிகழ்வை மாற்றுகிறதான எண்ணம் கூட நம்மள ஏற்படும் என்று சொல்லி நான் பார்க்குற சில சம்பவம் நடக்கும்போது அதுக்கு தாவீதை உதாரணமா பார்த்தோம். அப்சலோம் இறந்த பொழுது அப்சலோமுக்கு பதில் தான் இழந்திருந்தால் நலமாயிருக்கும்னு சொல்றது. ஆனா இங்க இயேசு கிறிஸ்து அந்த மாதிரி எதையுமே மாற்ற வேண்டும் என்று சொல்லியோ அல்லது தன்னுடைய பிறந்த நாளையோ அவர் சபிக்கவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கணும் இல்லைங்களா. அவருக்கு நல்லா தெரியும் அவர் எதற்காக வந்திருக்கிறார் அப்படிங்கிறது விசுவாசத்தோடு அங்க பார்க்கிறோம் நம்ம இல்லையா. அவர்ல தெய்வீகமும் இருந்தது, மானுடமும் இருந்தது. 100% தெய்வீகத்தையும் 100% மானுடத்தையும் கொண்டு இருக்கிறார். இந்த மானுடத்துல நம்ம பார்க்கிற பொழுது அவர்ல பாவம் இல்லாதிருந்தாலும் கூட நம்மை போன்ற பரதேசிகரமான ஆதாமுடைய பாவத்துக்கு பின்பாக இருக்கிற நிலையை அவர் கொண்டிருந்தார். அதனால அவருக்கு வலிக்கும், வேதனை வரும் இல்லையா, கோபம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் இருக்கு. நம்ம நினைச்சிடக்கூடாது. அதனாலதான் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து தெய்வமாச்சே. ஆமா தெய்வம், அவர் 100% தெய்வம். அதே நேரத்துல 100% மானிடம் இருந்தது என்பதை பார்க்க மறந்து விடுகிறார். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவ பார்த்தால அப்படியே அவருக்கு எதுவுமே வராது, அப்படியே உம்முன்னு இருப்பார் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படியே காட்டும் போது கூட அப்படி காட்டுறாங்க. இல்ல, அவருக்கு கோபம் வரும். கோபம் வந்ததுனாலதான் சாட்டை சுழற்றாரு. கோபம் வர்றதுனாலதான் பேதுருவை திட்டுறாரு இல்லைங்களா. கோபம் வந்தா அதை அடக்கி கொண்டு புத்தி சொல்லுகிறார்.
கோபமே வராதுன்னு இல்லை, இல்லைங்களா? அப்ப பாருங்க, அப்போ அப்படிப்பட்ட இருக்கிற நிலையிலும் கூட, இத்தனை வேதனைகள் இருக்கும்போது கூட அவர் சிறிதளவு கூட முறுமுறுக்கவில்லை. அவர் பிதாவையே நோக்கி இருந்தார் என்று சொல்லிப்பார். அவருடைய வார்த்தையில வேதனையின் கசப்புகள் வெளிப்பட்டாலும் கூட அதுல சிறிதளவு கூட முறுமுறுப்பு இல்லை. ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டீங்கன்னு கேட்ட அந்த வார்த்தை அவதூறு மாதிரியோ முறுமுறுக்கிற வார்த்தையோ இல்லை, அன்பின் நிமித்தமாக வருகிற வார்த்தை என்று சொல்லிப்பாங்க. ஏன் ஆண்டவரை கைவிட்டீங்கன்னு கேட்க. அப்ப நாமளுடைய வாழ்க்கையில என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு கேட்கலாமே தவிர அதுல முறுமுறுக்க நாம் கூடாது என்று சொல்லி பார்க்கிறேன். பிரச்சனைகள் வருகிற பொழுது முறுமுறுக்க ஆரம்பித்து விடுவார். நான் உண்மை பின்பற்றினேன் அல்லவா அல்லவா அல்லவான்னு இருப்பாங்க, பார்க்குறீங்களா? அதை செய்தேன் அல்லவா, இதை செய்தேன் அல்லவா, அப்படி இருந்தேன் அல்லவா, இப்ப எனக்கு இந்த கதியா, உமக்கு கண் இருக்குதா, காது இருக்குதா, மூக்கு இருக்குதான்னு கேள்வி. அப்படி இல்லை. ஒரு சிறிதளவு கூட முறுமுறுக்காமல் இயேசு இருந்தது போல என்னுடைய வாழ்க்கையில அவரை இறுக பிடித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அடுத்தது 4வதா நம்ம பார்த்த, இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்ட நிலையிலும் கூட அன்பான பிள்ளையாக தேவனையே நோக்கி கூப்பிட்டார் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். அன்போடு தேவனை நோக்கி கூப்பிட்டார். அது உதாரணத்தை நான் சொன்னேன். சிறு பிள்ளைகளை அவர்கள் செய்கிற தவறின் நிமித்தமாக சில நேரம் அடிக்க நேர்ந்தாலும் அது தானாக திருப்ப இந்த பெற்றவர்களிடத்துலதான் வரும். இயல்பாகவே அவர்களுடைய உதவி தேவை என்பதை அந்த குழந்தை அறிந்திருக்கும். ஆகவே அது வந்து நிற்கும். அதுபோல நாமும் ஆண்டவரிடத்துல வர வேண்டியது அவசியம் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். அவர் அடித்தாலும் அவர் தான் காயம் கட்ட போறார், இல்லைங்களா? அவர் தான் நம்மளை காப்பாத்து, இல்லைங்களா? அவரிடத்துலதான் நாம் வர வேண்டும் என்று சொல்லி பார்க்க, நமக்கும் பரிசுத்த ஆவியினூடாக நாம் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி கிடைத்திருக்கிறது. அவர் பரிசுத்தாவியான நம்மள இருக்கிறார், இல்லையா? அப்ப நாம் அப்பான்னு அவரை கூப்பிட முடியும், அவருடைய உதவியை நாட முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம், இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம கற்றுக்கொண்டோம். இதெல்லாம் நான் ஒரு முறை சொன்னேன். இதெல்லாம் கேட்கறது ஈஸி, ஆனா வாழ்க்கையில ஒரு ப்ராப்ளம் வரும்போது அதை அப்ளை படுத்துறது எப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆனா பரிசுத்த ஆவியானுடைய பலவீனங்கள்ல துணை செய்வார். எவ்வளவு கவனமாக நம்ம பரிசுத்த ஆவியனுடைய உதவியை நாட வேண்டும் அப்படிங்கிறத மறக்கக்கூடாது. அதைத்தான் நம்ம இங்க பார்க்கணும், இல்லைங்களா? சரி, இன்னைக்கு ஒரு 2 காரியத்தை நம்ம பார்க்கலாம். அந்த வசன பகுதியில இருக்கு 2 காரியத்தை நம்ம பார்க்கறது. முதலாவது நம்ம பார்க்கறது, இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்ட நிலையிலும் கூட தமது பிதாவின் பணியையே தொடர்ந்து நிறைவேற்றுகிறார் என்று சொல்லிப்பாங்க. இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்ட நிலையிலும் கூட தமது பிதாவின் பணியை தொடர்ந்து நிறைவேற்றுகிறார் என்று சொல்லிப்பார். அவர் எடுத்துக்கொண்ட வேலைய அவர் பாதியில விடவில்லை என்று சொல்லி நான் பார்க்கிறேன். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் கேட்டாலும் அவர் நிறைவேற்ற வந்த வேலையை அவர் பாதியில விட்டுவிடவில்லை என்பதை நாம் பார்க்க வேண்டியது அவசியம். நித்தியத்துல பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு இடையில ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கையின் அடிப்படையில குமாரன் விரும்பி மனிதனுடைய பாவத்திலிருந்து அவர்களை மீட்கிறதுக்கான பரிகாரத்தை நிறைவேற்றும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராக வந்தார், இல்லைங்களா? அப்படி வருகிற பொழுது, அப்படி வந்த அவர், இல்லைங்களா, இப்படிப்பட்ட சூழல், இவ்வளவு வேதனையான சூழல், பிதாவால் கைவிடப்பட்டதை போன்ற நிலை, கைவிடப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையில அவர் நிறைவேற்ற வந்த வேலையை பாதியில விட்டுவிடவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். விடல, பாதியிலேயே விடல. அவர் நினைச்சிருந்தா சிலுவையிலிருந்து இறங்கி வந்திருக்க முடியும் பாதியில, அவ்வளவு காரியமா அப்படின்னு சொல்லி இறங்கி வர முடியும். ஏன்னா அவர்ல தெய்வீகமும் இருக்கிறது இல்லையா? மனுஷனா இருந்தாதான் இறங்கி வர முடியாது, வெறும் மனுஷனா மட்டும் இருந்தா. அவர்ல தெய்வீகம் இருக்கு. ஏன்னா அவர் இருந்த பொழுது கடல் மேல் நடந்தார் இல்லையா? குருடனுடைய கண்களை குணப்படுத்தினார், மரித்த லாசரு உயிரோட எழுப்பினார். இதெல்லாம் மானிடத்துல இருந்து செய்ய முடியுமா? வெறும் மானிடம் மட்டும் இருந்தா இல்ல. அவர் தெய்வீகமும் 100% இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம், இல்லைங்களா? அப்ப பாருங்க, அவர் சிலுவையை விட்டு இறங்கி வந்து விடவில்லை என்று சொல்லி பார்க்க. அதே போல அவர் நினைத்திருந்தா
இல்லைங்களா? அங்க பரியாசம் செய்து கொண்டிருந்தவர்களை கடிந்து கொண்டு அவர்களை விரட்டி அடித்திருக்க முடியும். அப்படி கூட அவர் செய்யல. இல்லைங்களா? எதுவுமே பண்ணல. அவர் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வடிகிற வரைக்கும் பாடுபட்டு முடிந்தது அப்படின்னு சொல்ற வரைக்கும் அவருடைய ஆவியை அவர் விடாது இருந்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். இல்லைங்களா? அப்போ பிதாவால் அவர் கைவிடப்பட்டவராக இருந்த போதிலும் கூட தான் நிறைவேற்ற வந்த காரியத்தை, இல்லைங்களா, தன்னுடைய பிதாவின் பணியை தொடர்ந்து நிறைவேற்றுகிறார் என்று சொல்லி பார்க்கணும். இல்லைங்களா? அதை விடல, பாதியில விடல. இல்லைங்களா? இப்ப இது நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்றோம். கடவுளுடைய அன்பும் வெளிச்சமும் நம்மளை பிரகாசித்து கொண்டு இருக்கும் போது நாம் கடவுளுக்கு ஊழியம் செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப சுலபமா இருக்கும். எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற பொழுது நாம் கடவுளுக்காக பணி செய்வது என்பது ரொம்ப சுலபம். சுவிசேஷ அறிவிக்கலாம், என்ன எல்லாம் பண்ணலாம், ஆண்டவருக்குரிய காரியங்களை செய்ய முடியும். இல்லைங்களா? அதே நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில பயங்கரமான சோதனைகள் வந்திருக்கிற பொழுது அப்படி செய்வது என்பது அவ்வளவு சுலபம் இல்லை. இல்லைங்களா? ஒவ்வொரு வசனமும் நம்முடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்குகிற போது, ஆத்துமாக்கள் மனம் திரும்புறதை நம்ம பார்க்கும்போது, கடவுளுடைய கிருபை பிரசங்கத்துல செயல்படுற போது நாம அவருக்கு பணி செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப சுலபமான ஒன்றாக இருக்கும். இல்லைங்களா? நீங்க சுவிசேஷம் சொல்லும் போது கேட்கறவங்களாம் இனிமையா கேட்டு அப்படியா, ஓ சரி அப்படின்னு சொல்லி மனம் திரும்புறத நீங்க பாக்குறீங்க. வராங்க, சர்ச்சுக்கெல்லாம் வராங்க. அப்போ இன்னும் ஆர்வமா சுவிசேஷத்தை அறிவிக்கும். நான் நீ சொல்றேன், ஒருத்தரும் கேட்கவே மாட்டாங்க. இல்லையா? காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்றீங்க? அப்ப என்ன பண்றீங்கன்னா, இனிமே வந்த வழி வேண்டாம் அப்படின்னு. ஆனா அப்படி இயேசு கிறிஸ்து பாதியில கைவிட்டு விட்டு போகவில்லையே. இல்லைங்களா? அவர் கைவிடப்பட்ட நிலையிலும் கூட பிதாவின் பணியை தொடர்ந்து நிறைவேற்றுகிறார் என்று சொல்லி பார்க்கணும். இல்லைங்களா? நம்முடைய வாழ்க்கையில அதை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அப்ப எல்லாம் நல்லா இருக்கும் பொழுது நாம் அவருக்கு பணி செய்வது என்பது ரொம்ப சுலபம். ஆனா நம்ம ஊழியத்துல பலன் ஒண்ணும் இல்லாம நம்முடைய இறுதி இருளடைந்து போயிருக்கும் போது அவருக்காக தொடர்ந்து ஊழியம் செய்யறதுன்றது ரொம்ப கடினம். அப்படித்தான் நம்ம உணர்வோம். பல வருடங்களாக சபையில இருந்து சுவிசேஷங்களை அறிவிச்சு பிரசங்கம் பண்ணி ஒருத்தரும் மனம் திரும்பல, இப்படியெல்லாம் நடந்ததுன்னா அது அவ்வளவு சுலபம் அல்ல. இல்லைங்களா? நம்மள பெரிய சோர்வுகள் வரும். என்னடா அது அப்படின்னு இத்தனை வருஷமா இருக்கு. அப்புறம் பார்ப்போம், இந்த மோசமா இருக்கிறவெல்லாம் இவ்வளோ கூட்டம் போயிட்டு இருக்குது, அங்க ஒரு சத்தியும் கிடையாது, ஆண்டவரை பத்தியும் தெரியாது, என்னத்தையாவது வளரிக்கிட்டு கிடக்குறாங்க, அது பார்த்தாலே தெரியுது அது ஒன்னத்துக்கு உருப்படாதுன்று. ஆனாலும் கூட இத்தனை பேர் போறாங்களே, நம்மளும் என்னென்னமோ செய்து பார்க்குறோம், கடவுளுக்காக பணி செய்து பார்க்குறோம். ஆனா ஒருத்தருமே மனம் திரும்புறீங்க, ஒன்றும் தேரமடையும் அப்படின்னு பார்க்கும்போது அது அவ்வளவு சுலபம் அல்ல. சரிங்களா? சுலபம் இல்லை. அது ஒரு சோதனையான நேரம் தான். ஒருவேளை நாம் அதுல அகப்பட்டிருந்தோம்னு சொன்னா ஆரம்பத்திலிருந்த உற்சாகம் இப்போ ஒருவேளை நம்ம கிட்ட இருக்காது. ஆரம்பத்துல ஆர்வமா இருக்கும், அதுக்கப்புறம் அந்த ஆர்வம் இல்லாமல் போயிடும். சரிங்களா? ஆரம்பத்துல நம்ம காட்டின ஆர்வம் இப்ப இல்லாமல் போயிடும். சரிங்களா? அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து ஆர்வம் குன்றி போனவராக இல்லை. அவர் கைவிடப்பட்டிருந்த நிலையிலும் கூட பிதாவின் பணியை தொடர்ந்து நிறைவேற்றுகிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். சரிங்களா? அது ஒரு உதாரணத்தை பார்க்கலாமே. என்னன்னா, நம்முடைய பிள்ளைகள் தவறு செய்யும் போது நம்ம அவங்கள தண்டிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அது அடி ஒரு கண்டிப்பு செய்யறாங்க, ஒரு அடி வைக்கிறாங்க. சரிங்களா? வைத்ததுக்கு அப்புறம் அந்த பிள்ளை என்னுடைய அப்பா கிட்ட பார்த்து, நீங்க நீ என்னை அனுப்புகிற இடத்துக்கு நான் போக மாட்டேன், நீங்க சொல்ற வேலையை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி சொல்லி நீங்க ஏன் காலையில என்னை அடிச்சீங்களா, அதனால நீங்க சொல்ற வேலையை நான் இன்னும் செய்ய மாட்டேன், இல்ல செய்ய மாட்டேன், நீங்க எங்க அனுப்பிச்சு விட்டாலும் நான் போயிட்டு வர மாட்டேன், இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொன்னா அந்த பிள்ளை குறிச்சு நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த பிள்ளை குறிச்சு நம்ம இது ஒரு கீழ்ப்படியாத பிள்ளை என்று சொல்லி சொல்லுவோம். அப்படிதான் சொல்லுவோம். நாம் நன்மைக்காக அதை தண்டித்தோம், ஆனா அது இப்போ விதண்டாவாதம் பேசுகிறது. இல்லைங்களா?
அப்போ நாம் அதை ஒரு கீழ்ப்படியாத பிள்ளை என்று சொல்லுவோம். நம்முடைய கடிந்து கொள்ளுதல் அவங்க கிட்ட சரியான விளைவை ஏற்படுத்தி இருந்ததுன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? நான் இப்ப தவறு செஞ்சுட்டேன், இனிமே நீங்க என்னை அடிக்காதபடிக்கு நான் கவனமா நடந்துக்கிறேன்னு அதான் சரிங்களா? பாருங்க, நாமும் கூட நம்முடைய தேவனிடத்துல அந்த விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். அப்படித்தான் நம்ம நடக்கணும். இது ஒரு புறம். அதையும் தவிர்த்து நாம் நம்முடைய நன்றியின் காரணமாகவும் நாம் தொடர்ந்து அவருடைய பணியில ஈடுபட வேண்டியது அவசியமா இருக்கு. என்ன நன்றியின் காரணம்? அவர் நம்மை நரகத்திலிருந்து தப்புவித்திருக்கிறார். அந்த ஒரே காரணத்துக்காகவே நாம் அவருடைய பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும். நாம் அடைந்த பாக்கியத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும், சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது அவசியம். அவர் நம்மை அடித்தாலும் நம்மை மன்னித்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கணும். இல்லைங்களா? நம்மளை அப்படியே விட்டுட்டாரா அப்படின்னு கேட்ட இல்லை, அவர் நடத்துறாரு இல்லையா, தொடர்ச்சியாக நடத்துறாரு இல்லையா. அப்ப நாம் அந்த நன்றியின் காரணமாகவே நாம் அவருடைய பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கணும். இல்லைங்களா? அப்ப பாருங்க, நம்மளுடைய நன்றியின் காரணமாகவும் நம்ம தொடர்ந்து அவருடைய பணியில ஈடுபட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் நரகத்திலிருந்து நம்மளை தப்புவித்திருக்கிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். உதாரணத்துக்கு, ஒருத்தருக்கு மரண தண்டனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இல்லைங்களா? இந்த மரண தண்டனை அளிக்கப்பட்ட அந்த குற்றவாளியை நீதிபதி மன்னித்து விடுகிறார். மன்னித்து விட்டு அவர் சொல்றாரு, நீ நான் மன்னிச்சிட்ட, மரண தண்டனை இல்லை, ஆனாலும் நீ செய்த காரியத்துக்காக ஒரு குறுகிய காலத்துக்கு நீ தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்றாருன்னு வச்சு. அப்ப அந்த குற்றவாளி என்ன சொல்லுவான்? நீங்க எனக்கு மரண தண்டனையிலிருந்தே நீ நீக்கிட்டீங்க, இந்த கொஞ்ச காலம் இந்த தண்டனை எனக்கு ஒன்றும் பிரச்சனை, நான் சந்தோஷமா அதை ஏற்றுக்கிறேன்னு சொல்லுவோம். இல்லைங்களா? ஒரு 6 மாசம் மட்டும் நீ தண்டனை அனுபவிக்கணும்னு சொன்னா, மரண தண்டனை உனக்கு இல்லைன்னா என்ன சந்தோஷம் தான் படுவான். இல்லைங்களா? 6 மாசம் சரி, 1 வருஷம்னாலும் சரின்னு தான் சொல்லுவாங்க. இல்லையா? ஏன்னு கேட்டா நம்மளை மரண தண்டனையிலிருந்து நீக்கி. அது போலத்தான் நாமும் கூட பாதாளத்தில் அழியாம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இல்லைங்களா? நம்முடைய தேவன் தம்முடைய சொந்த குமாரனையே நமக்காக மறிக்க கொடுத்திருக்கிறார். அந்த ஒரு காரணத்துக்காகவே நாம் அவரை அதிக அதிகமாக நேசிக்க வேண்டும். நமக்கு இந்த உலகத்துல எந்த ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் தரவில்லை என்று சொன்னாலும், இந்த உலக ஆசீர்வாதங்கள்ல எந்த நன்மைகளும் நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னாலும், நாம் பரலோகத்தின் மகிமையான வாழ்க்கைக்காக ஆண்டவர் கொடுத்த அந்த ரட்சிப்புக்காகவே நாம் அவரை ஒவ்வொரு நாளும் துதித்து போற்ற வேண்டியது அவசியம். அதாவது நம்முடைய வாழ்க்கையில நாம் வியாதி படுக்கைக்கு போயிட்டாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள் அதிகமாக நிகழ்ந்தாலும் சரி, நாம் ஆண்டவரை போற்றி துதிக்க வேண்டியது அவசியம். ஏன்னா நாம் நரகத்தில் அழியாமல் காக்கப்பட்டிருக்கிறோமே. இந்த உலகத்துல இருந்து நாம் பலவிதமான இன்னல்கள், துன்பங்கள், வியாதிகளோடு கூட நாம் மரித்தாலும் கூட ரட்சிக்கப்பட்டிருந்தா நாம் பரலோகத்துல இளைப்பாற போய்விடுவோம். இந்த உலகத்துல நான் நல்ல பணக்காரனாக ஆரோக்கியமாக ஒருவேளை இருந்து வயது ரொம்ப அதிக வயதுக்கு வாழ்ந்து நான் மரிப்பேன் என்று சொன்னால், ரட்சிக்கப்படாமல் மரிப்பேன் சொன்னால் நான் நித்தியமான நரகத்துக்கு போய் விடுவேன். அதனால நன்றி அறிதலின் காரணமாகவே நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். இல்லைங்களா? பாருங்க, அது எவ்வளவு முக்கியம் பாருங்க. நம்ம நரகத்தின் அழிவிலிருந்து நம்மளை ஆண்டவர் மீட்டு இருக்கிறார். அவே நம்முடைய வாழ்நாள் எல்லாம் அவரிடத்துல அன்பு கூற கடமைப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்ப நாம கடவுளை குறித்து சரியான பிரகாரம் அறிந்து கொண்டோம்னு சொன்னா, ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எப்பொழுதும் நாம் ஆண்டவரை சீராக பின்பற்றுவோம் என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்கு அதிகமா இருந்தாலும் சரி, குறைவா இருந்தாலும் சரி, நமக்கு இன்பம் அதிகமாக இந்த உலகத்துல கிடைக்கிறதாக இருந்தாலும் சரி, சில நேரத்தில் துன்பம் வந்தாலும் எல்லா சூழ்நிலையும் நாம் சரியாக எடுத்துக்கொண்டு, இதுவும் கடவுளுடைய அனுமதியினாலதான் நடத்தப்பட்டு இருக்கிறது என்பதை உணர்ந்து நாம் ஒரு சீராக ஆண்டவரை பின்பற்றுவோம். இதன் மூலமாக கடவுள் ஏதோ ஒன்றை நம்முடைய வாழ்க்கையில கற்றுத்தருகிறார் என்பதை உணர்ந்து நாம் அதை செய்வோம். இல்லைங்களா? அப்போ நம்ம கடவுளை குறித்து சரியான பிரகாரமா அறிந்து கொண்டோம்னு சொன்னா, நம்ம ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எப்பொழுதும் அவரோடு கூட சீராக நடக்கலாம் என்று சொல்லி பார்க்கணும். அவர் நம்ம மேல கோபம் அடைஞ்சாலும் சரி, அன்பு செலுத்தினாலும் சரி, நாம முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அவருக்கு ஊழியம் செய்யும். இல்லைங்களா? இல்லைன்னா செய்ய மாட்டோம். அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கையில நாம் தனிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறோம். அதோடு கூட அவருடைய வார்த்தை அறிவிப்பதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. கடவுள் கொடுத்திருக்கிறார் இல்லையா?
இப்ப பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார். நாம் பெற்ற காரியத்தை மற்றவர்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டியது நம் மேல் விழுந்த முக்கியமான கடமை. ஏன்னா சுவிசேஷத்தின் மூலமாக தான் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். அவன்ல மறுபிறப்பு நடக்கிறது, ஜீவன் கொடுக்கப்படுகிறது இல்லையா? அப்படி இல்லைன்னா அது நடக்காது. வார்த்தையின் மூலமாக, ஆவியின் மூலமாகத்தான் ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு வருகிறது. வார்த்தையை நம்ம சொல்லலை அப்படின்னு சொன்னா அவன் எப்படி ரட்சிக்கப்படுவான் இல்லைங்களா? அப்போ சில நேரங்கள்ல நாம் அப்படி நினைக்கிற பொழுது நாம் சொல்லுகிறோம், ஆனால் அவர்கள் கேட்பதில்லையே, நான் என்ன போய் சொல்றது அப்படின்னு சோர்வடைகிறதுக்கு காரணம் ஒன்று நம்மள பலவீனமாகி விடுகிறது, அது ஒண்ணு. ஆனா நம்மளையே அறியாம நாம் ஆர்மீனிய போதனையை பின்பற்றுகளாக மாறிவிடும். அவன் தான் தன்னுடைய சுயக்கிரியில ரட்சிப்பு வர்ற மாதிரி நினைப்பான். ஆண்டவர் பாதி நான் பாதி இல்லைங்களா? இப்ப நான் சுவிசேஷத்தை சொல்றேன், அப்ப நான் செய்யற செயல்கள் மூலமா அவன் மனம் திரும்புவான்னு நம்புறான். நான் பாதி ஆண்டவர் பாதி நிறைய ரட்சிக்கல. அதனாலதான் எல்லா பெப்பர் ஷோ பண்ணி எல்லாம் பண்ணி வேஷம் கட்டி எல்லாம் வந்து நாங்கள் சுவிசேஷம் இப்படி அறிவிச்சா மனம் திரும்புவாங்க, அப்படி அறிவிச்சு மனம் திரும்புவாங்கன்னு செய்து மனுஷக்கிரியில் நம்பி இருக்கு இல்லைங்களா? ஆனா நாம் கேல்வின் போதனை, கால்வினிசத்தை பின்பற்றுகிறவர். அதாவது கால்வினிசம் சொல்லும் போது ஸ்பர்ஜன் வராது. கால்வினிச போதனை என்பது வேத போதனை, அதைத்தான் அப்படி சொல்ல அழைக்கிறோம். அது என்ன சொல்லுகிறது? ரட்சிப்பு கர்த்தருடையதுன்னு சொல்லு. ஒரு மனிதனை கடவுள் ரட்சிக்கிறார், நம்ம ரட்சிக்க முடியாது. நம்ம செய்கிற எந்த செயலும் ஒரு மனிதனை ரட்சிக்காது. நாம் எதையாவது பண்ணி செய்ய முடியாது. ஒருத்தர் இப்படி சொல்றாரு, நான் மியூசிக் வாசிச்சா மக்கள் ரசிக்கப்படுவாங்கன்னு சொன்னா நான் தலகளா கூட நின்றுகிட்டு வாசிக்கிறதுக்கு கற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்றேன். அப்படிலாம் எதையும் நம்ம செய்ய முடியாது. நல்ல தெளிவான பிரசங்கத்தை கூட பேசினா கூட அந்த வார்த்தையை ஆவியானவர் எடுத்து பயன்படுத்தினால்தான் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு வரும். அப்ப நம்ம ஏன் சுவிசேஷம் சொல்றோம்? சுவிசேஷம் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. ஆண்டவர் நம்ம ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். அப்போ நம்ம சுவிசேஷத்தை சொல்லிட்டு கர்த்தர்ல தங்கி இருக்கணும். சுவிசேஷத்தை சொல்லிட்டு, ஆண்டவரே இந்த மனிதனிடத்துல சுவிசேஷம் சொல்லியிருக்க, நீங்க அவர்கள் ரட்சிங்கன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு நான் சொல்றேன், அவன் கேட்டு தாகணும், இப்படி சொல்லி பார்க்கலாமா அப்படி சொல்லி பார்க்கலாமான்னு சுவிசேஷத்துடைய தன்மையை மாற்றுவதற்கு முயற்சி செய்யக்கூடாது. அதே நேரத்துல சுவிசேஷம் சொல்லாமலும் இருக்கக்கூடாது. இப்ப நாம் சுவிசேஷம் சொல்லுகிற பொழுது இந்த வார்த்தையை பயன்படுத்தி எந்த மனிதனையும் மாற்ற வல்லமையுடையவராக தேவன் இருக்கிறாருங்கிற நம்பிக்கை மட்டும்தான் நம்மள மேலோங்கி இருக்க வேண்டுமே தவிர, நான் இதை சொல்றேன் வந்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது தான் நமக்கு அவங்க மேல கோபத்தை வர வைப்பதற்கான காரணம். சொல்லி பார்க்குறோம், வரமானுங்கிறாங்க. சில நேரங்கள்ல ஒரு சிலர் நாகரிகமா வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. சில பேர் வரேன் ஏமாத்துவாங்க. சிலர் அப்புறம் ஏமாத்துவாங்க. இதெல்லாம் மனிதன் பாவத்தில் இருக்கனால பலவிதமாக தன்னை வெளிப்படுத்துகிறான். இதெல்லாம் என்ன பண்ணுகிறது? நம்மள கோபத்தை எழுப்புகிறது. அது சரியானது அல்ல. இப்படி செய்யக்கூடாது. அவள்ல இருக்கிற பாவத்தை நாம் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். பாவம்தான் தேவனை விட உலகத்தை நேசிக்கிறதற்கும் பலவிதமான காரணங்களை சொல்வதற்கும் அவளை தூண்டுகிறது. அதுக்காக நம்ம அவங்கள பயக்கலாமா? பயக்கலாம். அவங்க மேல அன்பு காட்டு. இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கிட்டு இருக்கும்போது என்னன்னு ஜெபம் பண்றாரு? பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்னன்னு சொல்லி ஜெபம் பண்றாரு. யூதாஸ் காட்டி கொடுப்பான்னு ஆண்டவருக்கு ஆரம்பத்துல இருந்தே நல்லா தெரியும் இல்லைங்களா? அப்படிப்பட்ட மனுஷன்கிட்ட தான் நீட்டுறாரு, அப்பத்தை எடுத்து நீட்டுறாரு. தெரியும். வரும்போது சிநேகிதனே, மனுஷகுமாரனை முத்தத்தினாலா காட்டி கொடுக்குறாயின்னு சொல்றாரு. அவருக்கு தெரியும் இல்லையா? மானிடத்துல எப்படி நேசிக்கிறார் பாரு. அந்த நேசத்தை நம்ம கற்றுக்கிட்டு சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டியது அவசியம். சுவிசேஷம் என்னது? சுவிசேஷம் என்ன? நான் தான் இது பண்ணேன், நான் சொல்றேன் அவ கேட்கணும்னு நினைக்கிற பொழுது நாம் தேவனுடைய இறையிலேயே மாற்றுகிறோம். நம்முடைய சிந்தனை தப்பானது. அதனால நமக்கு தேவையில்லாத கோபங்களும், அதே போல அடுத்த தடவை அவங்கள பார்க்கும்போது மிகப்பெரிய வெறுப்பும், எப்படி போனா என்ன, இனிமே சொல்லி சொல்லி பார்த்தாச்சு அப்படிங்கிற நிலைமையில வருமே தவிர வேற எதுவும் வராது இல்லைங்களா? நம்ம அன்போடு சுவிசேஷம், இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்ட நிலையிலும் கூட பிதாவின் பணியை தொடர்ந்து நிறைவேற்றுகிறார். இயேசு கிறிஸ்து நினைக்கிறார் இல்லையா, இவ்வளவு இது இருக்குது இல்லையா, சரி பாதியில நிறுத்தலாமா? கைவிடப்பட்டது ஆயிடுச்சு இல்ல,
இவங்க எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க கீழே இருக்கிறவங்க பாருங்க. இவன் தேவனுடைய குமாரனா, தேவனுடைய குமாரனானா இப்ப கீழே இறங்கி வா, அப்ப நாங்க ஒத்துக்கிறோம், நீ உன்னை ரசிட்டு போல் எங்களையும் ரசின்னு சொல்லி இதுல தொங்கிட்டு இருக்கிற திருடனும் கூட பேசிட்டு இருக்கு. அதெல்லாம் எவ்வளவு அவமானம் தெரியுங்களா, எவ்வளவு வேதனை கொடுக்கும் தெரியுங்களா. உடல்ல துணி இல்லாமல் அத்தனை அடிகள், வேதனைகள், சரீரத்துல ஒரு புற வேதனைகள் இருக்கிற பொழுது ஆத்மாவில் ஒரு புற வேதனைகள், இத்தனையும் சகித்தவராக நின்று கொண்டும் கூட அவர் தன்னுடைய பிதாவின் படி தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டிருந்தார். கடைசியா சொல்றாரு, எல்லாம் முடிந்தது, நான் வந்த வேலை முடிஞ்சுன்னு அவர் சொல்ற வரைக்கும் அவர் உயிர் போல அவர் தான் விடுறார், முடிச்சிட்டேன் அப்படின்றார். அது நம்ம கற்றுக்கணும் இல்லையா. நாமும் கடவுளுடைய பணியை செய்யறதுல தொடர்ச்சியாக ஈடுபட வேண்டும், தொடர்ந்து வேலை செய்யணும். அதை நம்ம அதில் கத்துக்கணும். அடுத்தது கடைசியா ஒண்ணு பார்ப்போம். 2 பாயிண்ட்ல ஒண்ணு பார்த்திருக்கோம், இன்னொன்னு பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து மகிமையான பதிலை பெற்றுக்கொண்டார்ன்னு சொல்லி நான், என் தேவனை என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்கிற அந்த வார்த்தை இருள் சூழ்ந்த காலத்துல ஒவ்வொரு மனிதனும் இது மாதிரியான வார்த்தைகளை கேட்பான் இல்லைங்களா. அது கேட்கக்கூடிய வார்த்தை தானே இல்லையா. ரொம்ப இக்கட்டாயிடுச்சுன்னா, அதாவது முறுமுறுப்பு இல்லாம கேட்கிற வார்த்தை, ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அன்போடு கேட்பாங்க, முறுமுறுப்பு இல்லாம, சரிங்களா. அது கேட்கக்கூடிய வார்த்தை தான். இப்ப இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு கேட்கிறாரு. கேட்டாரு. அவரு சிலுவையில அந்த காரியங்கள்லாம் முடித்து மரித்தாரு. ஆனா அந்த கேள்விக்கு அவருக்கு பதில் கொடுக்கப்படவே இல்லை. அங்க பிதாவினிடத்துல இருந்து ஏதேனும் வார்த்தை வந்ததா? ஒன்றும் வரல இல்லையா, வரல. அவர் மரித்தாரு, அடக்கம் பண்ணப்பட்டாரு, 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போறார். பரலோகத்துக்குள்ள நுழையிற நேரத்துல என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதில பிதா பிராக்டிக்கலா கொடுக்குறார், நடைமுறையா காட்டுறார். போனோடனே என்ன இருந்திருக்கும், அந்த தங்கமயமான வீதியில அநேகர் இல்லைங்களா இசைக்கருவிகளை வைத்துக்கிட்டு வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு இயேசு கிறிஸ்தை புகழ்ந்து பாடிட்டு புகழ்ந்து பாடுறாங்க. யெகோவாவினுடைய பெயரையும் ஆட்டுக்குட்டியாவினுடைய பெயரை இடைவிடாமல் சொல்லி அவங்க அவரை புகழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்ப இயேசு சிலுவையில கேட்ட கேள்விக்கான பதில்ல இது ஒரு பங்குன்னு சொல்லிப்பாங்க இல்லைங்களா. இவங்க யாரு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இவங்க கிறிஸ்துவின் மூலமாக பிழைக்கும்படிக்கு தான் தேவன் கிறிஸ்துவை கைவிட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதுக்கு தெரியும், நம்ம ஒரு வியூவா பார்க்கறோம் இல்லைங்களா. அந்த பதில் அங்க கிடைச்சிருக்க எத்தனை பேர் இருப்பாங்க? ரசிக்கப்பட்டவங்க ஆல்ரெடி பரலோகத்துல ஆண்டவரை துதித்து போற்றி கொண்டு இருப்பாங்க. மானிடத்துல கிறிஸ்துவ பார்க்கறோம், அதை மறந்துறாங்க இல்லைங்களா. துதித்து போற்றி கொண்டு இருப்பாங்க இல்லைங்களா. அது ஒரு பங்கு. அவர்கள் தான் இயேசு கிறிஸ்துடைய ஆத்ம வருத்தத்தினுடைய பலன். அவருடைய கேள்விக்கான பதில் அவர்கள் தான். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு இயேசு கேட்டதுக்கான பதில பிதா நடைமுறையிலாங்க, இவர்களுக்காகத்தான் உன்னை கைவிட்டேன், இவர்களுடைய பாவங்கள் தான் சுமத்தப்பட்டது, அதுக்காக தான் கைவிட்டேன். இவங்கதான் ஒரு ஆத்மாவின் பலன். அங்க புகழ்ந்து ரசிக்கப்பட்டவங்க இருப்பாங்க இல்லையா. அது மட்டும் இல்ல, பரலோகத்துக்கும் இந்த பூமிக்கும் இடையில இந்த காரியம் இடைவிடாமல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்கிறேன் இல்லைங்களா. ஒரு 4 ரசிக்கப்படுறவங்க பரலோகத்துக்கு போறவங்க இல்லைங்களா போயிட்டு இருக்காங்க இல்லையா. சொன்ன புதன்கிழமை ஆல்பர்ட் மார்ட்டின் போயிட்டாரு. எத்தனை பேர் போயிருப்பாங்க அந்த மாதிரி. அதெல்லாம் எவ்வளவு மகிமையான கதை. இப்போ உலகம் முழுவதிலும் எங்கெல்லாம் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு விசுவாசம் ஏற்படுகிறதோ, எங்கெல்லாம் மக்கள் கடவுளை விசுவாசிக்கிறார்களோ, அவர்கள் மரணப்படுக்கையிலிருந்து பரலோகத்தை அடையும் போது, அதாவது அவருடைய பாடுகளினால், அதாவது இயேசு கிறிஸ்துடைய பாடுகளினால் நீக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் பரலோகத்தை அடையும் போது, ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு கிறிஸ்து கேட்ட கேள்விக்கு திரும்ப திரும்ப புது பதில் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு சரிங்களா. தொடர்ந்து நம்ம போகும்போதெல்லாம் அந்த பதில் கொடுக்கப்படுது இல்லையா, இதுக்குத்தான் அப்படின்னு.
இப்ப பரலோகத்துல மகிமையின் சிங்காசனத்துல வீற்றிருக்கிறதான ஜீவாதிபதி பூமியில தம்முடைய மக்களை பார்க்கிறார் என்று சொல்லி பார்க்கிறப்ப கூட நம்முடைய சபையில கூட நாம் அவருடைய நாமத்துல கூடி அமர்ந்திருப்பதை அவர் பார்க்கிறார். அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களாக ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற நம்மை அவர் கவனிக்கிறார். சரிங்களா? உண்மையாக ரட்சிக்கப்பட்டவர் அவர் கவனிக்கிறார். பிதாவானவர் இங்க கூடியிருக்கிறவங்களே இது மாதிரி எல்லா இடத்துல உண்மையான கிறிஸ்துவர்கள் கூடியிருக்கிற ஆயிரக்கணக்கான விசுவாசிகளையும் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவத்தை காண்பித்து, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்ட கேள்விக்கு, பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்ட கேள்விக்கு பதில் இதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும் இல்லைங்களா? எத்தனை பேர் இருக்காங்க கடவுளுடைய பிள்ளைங்க யார் ரசிக்கப்பட்டாங்க பார்த்தீங்களா? இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா, நம்முடைய கேள்விக்கும் தேவன் இந்த மாதிரியான ஒரு பதிலை தான் வச்சிருப்பார். ஒருவேளை நமக்கு இங்க தெரியாம இருக்கலாம், ஆனா அது பரலோகத்துக்கு போன பிறகு நமக்கு தெளிவாக தெரிய வரும். நான் சொன்னேன் இல்லையா, ஆல்பர்ட் அன்மார்டின் பரலோகத்துக்கு போயிட்டாருன்னு. நம்மள பலரை கூட அவர் பார்த்திருக்க மாட்டார். நம்மள பலரெல்லாம் யாரையுமே பார்த்திருக்க மாட்டார் இல்லையா? அப்படி பார்த்திருக்காத ஒருத்தருடைய பலன், அவர் மூலமாக செய்யப்பட்ட ஊழியத்துல நாம் பலன் அடைந்திருக்கோம். இது மாதிரி எத்தனையோ பேர் இல்லைங்களா இருப்பாங்க. அதெல்லாம் அவருக்கு பதில் கிடைக்கிற மாதிரி தானே அவருடைய காரிய கிரி. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில சிலதுக்கு பதிலே இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஏன் இந்த மாதிரியான காரியத்தெல்லாம் அனுமதிச்சாருங்கிறது நமக்கு ஒருவேளை பரலோகத்துல போனதுக்கு அப்புறம் நமக்கு தெரிய வரலாம் இல்லைங்களா? இப்போ சில நேரங்கள்ல நம்ம ஆண்டவர் தனியா விட்டுட்டு போறது கூட வேறொரு நேரத்துல நம்மோடு கூட இருப்பதற்காக இருக்கு. சில நேரங்கள்ல ஒளி மறைக்கப்படுகிறது, அதுக்கு பின்னாடி 7 மடங்கு வெளிச்சத்தை நம்ம மேல அனுப்புவதற்காக இருக்கு. ஆண்டவர் நம்ம என்னென்ன அதிகமாக நடத்துவதற்காக. சில நேரங்கள்ல பிள்ளைகளை தண்டிக்கிறது எதுக்கு? நல்ல விதமான வளர்ப்புல வளர்ந்து மேல வரணுங்கிறதுக்கு தான். அதனால நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற பிரச்சனைகள், இன்னல்கள் இதெல்லாம் நாம் ஆண்டவருக்குள்ள இன்னும் அதிகமாக வளருவதற்கு இல்லைங்களா? அதனால ஆண்டவர் சில நேரத்துல கைவிடப்பட்டது போல இருந்தாலும் கூட, ஆண்டவரால் நாம் கைவிடப்பட்டது போல இருந்தாலும் கூட நாம் பொறுமையோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். சில நேரத்துல பதிலே வரலினா கூட, இந்த பதிலே வராத சூழலையும் கூட ஆண்டவருடைய வாழ்க்கையில நன்மையாக தான் செய்வார் என்று நம்பி நாம் இருக்க வேண்டியது அவசியம். அவருடைய மகிமை விளங்கும்படியாகவே அவர் நம்மை கைவிட்டுட்டு போயிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் உணர வேண்டும் இல்லைங்களா? அவருடைய மகிமை விளங்குவதற்காக அவர் நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அந்த நேரத்துல நம்ம பின்வாங்காமல் இருக்க வேண்டும், பின்வாங்கி போகக்கூடாது இல்லைங்களா? ஆகவே எல்லா சூழ்நிலையிலும் நாம் அவரையே நோக்கி கூப்பிட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். என் தேவனே என் தேவனே அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிட கற்றுக்கணும் இல்லைங்களா? அதைத்தான் நம்ம செய்யணும். இக்கட்டான சூழ்நிலையில நாம் ஏன் கர்த்தாவே அப்படின்னு கேட்கலாம், ஆனா ஒருபோதும் முறுமுறுக்க கூடாது. கேட்கலாம், ஆண்டவர் அன்போடு கேட்கலாம், நம்ம முறுமுறுக்க கூடாது. என்ன கஷ்டம் வந்தாலும் அவருடைய வேலையை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். ஆண்டவருடைய பணியை செய்ய. இந்த பூமியில நம்ம கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்றுவோம்னு சொன்னா ஒருவேளை அவர் மாதிரியே நமக்கும் பரலோகத்துல பதில் கிடைக்கும் இல்லைங்களா? அப்ப நம்ம அதை செய்கிற பொழுது நமக்கு மிகுதியான சந்தோஷம் பலன் நாம் அடைவோம். அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு 2 காரியம் பார்த்திருக்கோம். இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்ட நிலையிலும் கூட பிதாவின் பணியை தொடர்ந்து நிறைவேற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல இயேசு கிறிஸ்து மகிமையான பதிலை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்க மறிக்கிற பொழுது அவருக்கு அந்த பதில் கிடைக்காம இருந்தால் பரலோகத்துக்கு போகிற பொழுது அது அவருக்கு மகிமையாக கிடைத்திருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம இதுல இருந்து எடுத்துக்கிறோம். சரி, ஒரே ஒரு பயன்பாடை இதுல இருந்து நம்ம பார்த்து முடிப்போம். யாரை தேவன் நித்தியமாக கைவிடுவதில்லை அப்படிங்கிற ஒரு தலைப்போட கூட நம்ம இந்த பயன்பாடை எடுத்துக்கலாம். யார ஆண்டவர் நித்தியமாக கைவிடுவதில்லை. கடவுள் தம்முடைய ஜனங்களை நித்தியமாக கைவிடுவதில்லை என்று சொல்லி நாம் தேவனுடைய பிள்ளைகள் நித்தியமாக கைவிடப்பட மாட்டாங்க.
ஏன்னா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் இல்லையா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி. அது நம்மளை அழிப்பதற்காக இல்லை. நாம் நிச்சயமாக கைவிடப்பட மாட்டோம். ஆண்டவர் நம்மளை மறுபடியும் ஆற்றி தேற்றி நடத்துவார், நமக்கு உணர்வை கொடுப்பார், தொடர்ந்து நம்ம முன்னாடி போவோம் இல்லைங்களா. ஆகவே கடவுள் தம்முடைய ஜனங்களை நித்தியமாக கைவிட மாட்டார் என்று சொல்லி பார்க்கணும். இப்ப யார தேவன் நித்தியமா கைவிடுவார் என்று சொன்னா, அவருடைய ஜனமாக இல்லாதவர்களை, அவரை விசுவாசிக்காதவர்களை அவர் நித்தியமாக கைவிட்டு விடுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். ரட்சிக்கப்படாத கடைசி வரைக்கும் ஆண்டருடைய வார்த்தை அவர்களிடத்துல வந்தும் கூட அவர்கள் மனம் திரும்பாமல் தன்னுடைய பாவ மன்னிப்புக்காக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்காமல் இருந்து தொடர்ந்து வாழ்ந்து எல்லா விதமான பாவங்களையும் செய்து கொண்டு இருக்கிறவர்கள், அவர்கள் தேவனால் கைவிடப்பட்டவர்களாக நித்திய நரகத்துக்கு போய்விடுவார். ஏது அப்படித்தான் சொல்லும். இப்ப கிருபையின் சத்தத்தை உடைய காது கேட்க மறுத்ததுன்னு சொன்னா இல்லைங்களா, விசுவாசியாத ஜனமாகி யூதர்களைப் போல கடின இருதயத்தை கொண்டிருந்தா தேவன் உறுதியாக சொல்லுவாரு, இளைப்பாறுதலின் வாக்கை அலட்சியம் செய்த உனக்கு அதுல பங்கு இல்லை சொல்ற. ஏன்னா எத்தனை வார்த்தைகள் ஆண்டவர் கொடுக்கிறார், சுவிசேஷத்தை கொண்டு வருகிறார். அந்த கிருபையின் வார்த்தையை அலட்சியம் செய்த மனிதர்களுக்கு அதுல பங்கு. நான் அதிக முறை சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்றேன். யாருக்கு மன்னிப்பு இல்லைன்னு சொன்னா மனம் திரும்பாதவர்களுக்கு மன்னிப்பு. யாருக்கு மன்னிப்பு உண்டு? இந்த உலகத்தால எவ்வளவு மோசமான கேடுகட்ட மனிதன் என்று பார்க்கிற மனிதனாக இருந்தாலும், அருவருக்கத்தக்க மனிதனாக இருந்தாலும், அவன் தன் பாவத்தை உணர்ந்து தன் பாவத்துக்கான பரிகாரமாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி வருவான் என்று சொன்னால், அவனை எவ்வளவு மோசமான பாவியாக இருந்தாலும் தேவன் அவனை மன்னிப்பார், அவனை ஏற்றுக்கொள்வார், தன்னுடைய பிள்ளை ஆக்குவார் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். அதே நேரத்துல இந்த உலகத்துல அவன் சில காரியங்கள்ல நல்ல விதமாக நடக்கிறவனாக இருந்தும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதவனாக இருப்பான் என்று சொன்னால் அவன் தேவனால் நிதியமாக கைவிடப்பட்டவனாகவே இருப்பான். நம்ம மனதில் வச்சோம். ஆகவே இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை அலட்சியம் பண்ணா எப்படி தப்பிக்க முடியும்னு சொல்லிப்பாங்க. இயேசுவை விசுவாசிக்க வேண்டியதுன்ற அவசியத்தை பார்க்கணும். இப்ப இயேசுவை விசுவாசியாத இருக்கிறவங்க நீங்க நினைச்சு பாருங்க. ஏன்னா பிலிப்பு சிறைச்சாலை அதிகாரிகிட்ட பவுல் சொல்ற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இந்த சிறைச்சாலை அதிகாரி கேட்கிறார், நாங்க ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது ரட்சிக்கப்படுவாய். இப்போ விசுவாசிக்கிற பொழுது உடைய பாவத்துக்கான பரிகாரமாக இயேசு விசுவாசிக்கிற பொழுது நாம் ரட்சிக்கப்படுறோம். உள்ள விசுவாசிக்காத இருக்கிறவங்க உடைய விசுவாசனுடைய அடித்தளம் சரியா இருக்குதாங்கிறத செக் பண்ணி பாருங்க, மற்றவங்க செக் பண்ணி பாருங்க. இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட மனம் திரும்புங்க. அப்படி மனம் திரும்புகிற பொழுது இயேசு விசுவாசிக்கிற பொழுது அந்த அருமையான ரட்சிப்பினுடைய வாழ்க்கையில கொடுத்து தொடர்ந்து நடத்துவார். அப்படி இல்லைன்னா இந்த விதமான பாதையில எல்லாம் பயணிக்க முடியாது இல்லைங்களா. இந்த உலகத்துல யுத்தங்களின் செய்திகளையும் கேட்கிறோம். தனிப்பட்ட விதத்துல ஒரு ப்ராப்ளம் வருகிறது. அதே போல இந்த உலகத்துல பலவிதமான காரியங்கள் தொடர்ந்து நடக்கும்னு சொல்லும். இயேசுனுடைய 2ஆம் வருகை வரைக்கும் நடக்கும். ஏன்னா அதெல்லாம் பாவத்தின் காரணமா நடக்குது. இப்ப நடக்கிற போர்கள் கூட அப்படித்தான். போர் இப்ப நிறுத்தப்பட்டது. ஆனா தொடர்ந்து விதமான போர்கள் வந்துகிட்டு இருக்குது இல்லையா. போர் வருது, கொரோனா வருது. இதெல்லாம் வருகிற பொழுது விலைவாசி அதிகமாகுது, மக்கள் அநேகர் உயிரிழக்கிறாங்க. இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் நடந்தாலும் கூட நாம் ஆண்டவரை இறுக பிடித்து கொண்டு தொடர்ந்து பரிசுத்த வாழ்க்கையில இல்லைங்களா. இதெல்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டியது அவசியம். அதுக்கு இந்த வார்த்தைகள் நாம் கேட்கணும். இதெல்லாம் இல்லைன்னு சொன்னா நாம் சரியான பிரகாரமாக நடக்க முடியாது. இல்ல கவனம் இல்லாமல் நாம் இருக்கிற பொழுதுதான், கவனம் இல்லாமல் நம்ம இருக்கிற பொழுது பல விதமான எண்ணங்கள்ல மாற்றிக்கொள்ளும் இல்லைங்களா. இப்ப எல்லா நேரத்திலையும் சரியாக இருக்க வேண்டியது அவசியம். கடந்த வாரத்துல சொன்னேன், சில நேரங்கள்ல நல்லா இருக்கும்போது பாவத்தை அதிகமா செய்யும். சில நேரம் துன்பங்களே பரவாயில்ல அப்படின்னு, துன்பங்கள் பரவாயில்லன்னு சொல்றேன் எந்த விதத்துலனா சொன்ன. ஹைவேஸ்ல ரோடு அருமையா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நல்லா பயணம் பண்ற 100-120 போயிட்டு இருப்போம், போயிட்டு பறந்துக்கிட்டு போயிட்டு இருப்போம்.
திடீர்னு ஒரு மாட்டை வேணாலும் அவுத்து விட்டுட்டாங்கன்னு வச்சுங்க, என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சு வச்சா. அதே நேரத்துல புலி குண்டல இதா இருக்கும், அது வந்து ஓட்டுறதுக்கே சிரமமா கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கொஞ்சம் சேஃபா தான் போயிட்டு இருப்பான் இல்லைங்களா? 30-40 தான் ஓட்ட முடியும். சில நேரங்கள்ல கடவுள் நம்மளை இந்த விதமான பாதையில நடத்துகிற பொழுது நாம் அதை அப்படி பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லைங்களா? ஒருவேளை எனக்கு ஒரு தேவைகள் குறைபாடா இருக்கலாம் இல்லைங்களா? இவ்வளோ காசு குறைபாடா இருக்குது, எப்படி எதையாவது ஒரு காரியமா இருக்கலாம் இல்லைங்களா? இதெல்லாம் இருக்குது. அப்ப நம்ம முறுமுறுக்க கூடாது. ஒருவேளை இப்படி பாக்குற கத்துக்கணும். ஒருவேளை என்கிட்ட அதிகமா காசு கொடுத்துருந்தா நான் ஆராதனைக்கு வந்திருப்பேனா? இல்ல நல்ல பெரிய மாடி, வீடு, காரு, சொகுசு பங்களா மாதிரி தான் இருந்தா இங்க நான் வருவேனா? இதுல எல்லாம் இங்கெல்லாம் உட்கார முடியாது. இங்க எப்படி நாங்க உட்கார்றது? நான் 24 ஹவர்ஸ் ஏசியில இருக்கக்கூடிய ஆள், இங்க உட்கார முடியுமா ஃபேன் காத்துல அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன் இல்லைங்களா? பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய தன்மை மாறுது பாருங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில தெரிஞ்சுக்கணும், நமக்கு ஆண்டவர் செய்கிறது எல்லாம் நன்மை தான். அதனால அப்படி நினைத்து நன்றியறிதலோட இருக்கும். அதை சங்கீதக்காரன் தான் சொல்றேன், மிகுதியாக நீர் கொடுத்து தேவன் யார் என்று நான் கேட்காதபடிக்கு, குறைவாக கொடுத்து நான் தரித்திரனாய் முறுமுறுக்காதபடிக்கு என் படியை நன்றாக அளந்து ஓடும். எனக்கு என்ன தேவையோ அதை எனக்கு வாழ்க்கையில அதுக்கு மேல கூட்டவே கொடுத்துறாதீங்க, குறைச்சி வேண்டாம். எனக்கு தேவையானது கொடுங்க, அது உங்களுக்கு என்ன தேவைன்றது. பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி தான் குழந்தைங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவுதான் கொடுக்க முடியும். அதுங்க ஆசைப்படுதுன்னு வாய்க்குள்ள துத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க, வயிற்று வலி வந்துடும். நிறைய ஊட்டி விட்டானே, அதுக்கு தெரியாது, கொடுக்க கொடுக்க தின்னுக்கிட்டே தான் இருக்கும். எவ்வளவு கொடுத்தீங்கன்னாலும் தின்னு வயிற்று வலி வந்து அப்படியே குறைவா கொடுத்தா பசியில மெலிஞ்சு போகுது இல்லைங்களா? அப்ப எவ்வளவு கொடுக்கணும், என்ன கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்குறோம் இல்லையா? அதே தான் கடவுள்கிட்ட நம்ம அப்ளை ஆண்டவர்கிட்ட சொல்லணும். எனக்கு தெரியாது ஆண்டவரே, நான் இவ்வளவு கொடுத்தீங்கன்னா நான் உண்மையா இருப்பேன்னு நினைச்சா எனக்கு கொடுங்க, உண்மையா இருக்க மாட்டான்றத நினைச்சா கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லணும். கொடுக்காது இருக்கிறதே நல்லது நம்முடைய வாழ்க்கை இல்லையா? கூட்டு கெட்டு சீரழிந்து போவதற்கு இருப்பதில் நன்மையா வாழும். எல்லாரையும் கடவுள் ஒரே மாதிரி ஆசீர்வதிச்சு வைக்கலையே. நம்ம வேதத்துல படிச்சிருக்கோமா? ஆபிரகாம கடவுள் ஆசீர்வதிச்சு வச்சிருந்தார், யோசேப்ப கடவுள் யோபுவை கடவுள் ஆசீர்வதிச்சு பணக்காரரா வச்சிருந்தார் இல்லைங்களா? புதிய ஏற்பாட்டுல வந்து பாருங்க, பிலமோன் ஒரு பணக்காரர், ஆனா அவன்கிட்ட இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு அடிமை ஒனேசிம், அவர் ஏழை தான், ஆனா அவனும் ரசிக்கப்பட்டாரு. எத்தனையோ பேர் ஏழைகள் இருந்திருக்கிறான் இல்லைங்களா? ஆபிரகாமு கிட்ட பணத்தை இருக்கிறதுனா பணம் இருந்தா ஆபிரகாம் அந்த பணத்தின் மேல ஆசை வைக்கணும். யோபு பணம் இருந்தா கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தா, கத்தருக்கு சோத்திரன்னு சொல்ற இறுதி இருந்தது. அந்த ஆபிரகாமுக்கு இருந்த இறுதியும் யோபுவுக்கு இருந்த இறுதியும் உங்களுக்கு இருக்குமான்னு நினைச்சுப்பாரு. அந்த இறுதி இருந்தா அப்படி ஆண்டவருக்குள்ள வளர்ந்து, நமக்கு ஆண்டவர் கிருபை தந்து சத்தியத்துல வளர்ந்து இந்த அன்புலையும் உறவுலையும் அதிகமாக நம்ம வளர்ந்திருந்தா நாமும் அந்த மாதிரி நடக்கும். நம்ம ஆண்டவரோடு எவ்வளவு வளர்றோமோ அப்பத்தான் இதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கிறதே தெரியும். அதைத்தான் நான் சொல்ல வந்தேன், எனக்கு எவ்வளவு தேவையோ அதை கொடுங்கன்னு சொல்றது. பிள்ளைகள் வளர வளர தெரியுது இல்லையா? அவங்க பிள்ளைங்க இப்ப நம்ம சாப்பிட்டா நமக்கு தெரியும், வயிறு நம்மனா தெரியுது இல்லையா? அவங்க உணர்ந்துப்பாங்க, இங்க கை வைக்க கூடாது, கரண்ட் வந்துடும், இதை நம்ம தொடக்கூடாது, கத்தி, அப்படி எல்லாம் தெரியும். அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கையில நல்ல வளர்ச்சி அடைகிற பொழுது நமக்கு எல்லா சூழ்நிலையிலும் வாழ்றதுக்கு ஆண்டவர் கொடுப்பார். அப்ப நம்ம கிட்ட இருக்கிற பொழுது நாம எல்லா சூழ்நிலையிலும் வாழும். கிறிஸ்துவ வாழ்க்கையில வளர்ச்சி இல்லாத ஒரு காலத்துல இருக்கும்போது, அதுல பலவீனமா இருக்கும்போது, அந்த பலவீனத்தோடு அதை அதிகப்படுத்துகிற மாதிரி ஆண்டவர் நமக்கு கொடுக்க மாட்டார், நம்மளை நடத்துறாரு. அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும், இன்னும் நல்லா நடத்துங்க அப்படின்னு சொல்லி. அறிகிற அறிவில நான் விருத்தியாக ஐஸ்வர்யவானாக எனக்கு உதவி செய்கின்றேன். அதுதான் நல்லது. அதைத்தான் நம்ம இதுல இருந்து கத்துக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில அதை செய்வோம். ஆண்டவரோடு இருக்கிறதை பார்க்கிலும் வேறொரு சந்தோஷமும் இன்பமும் நம்முடைய வாழ்க்கையில் கிடையாது. இதெல்லாம் அனுபவிக்கிறதுனால அழிந்து போகும், ஆனா ஆண்டவருடைய காரியமும் அழிந்து போகும். அதுவே ஆண்டவர் இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கையில இன்பம் துன்பம் எது கொடுத்தாலும் அதை நாம் சமமாக பார்த்து ஆண்டவருடைய அன்புல தங்கி இருக்க வேண்டியது அவசியம்.
நம்ம காண்கிற எல்லாரும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. இருக்கிறாங்களா? இருக்க மாட்டாங்க. உங்க அப்பா உங்க கூட இருக்கிறாரா? உங்க அப்பாவும் இருக்க மாட்டாங்க. சரிங்களா? அதே போல நம்மை சார்ந்தவர்கள்லாம் போயிட்டு தான் இருப்பாங்க. அந்த உலகம் அப்படியே மாறிக்கிட்டே வரும். நம்ம வயசு அதே போல இருக்காது. அப்படி பல விதங்கள் மாறி நடக்குது இல்லையா? இன்பங்கள் இருக்கு, துன்பம் இருக்கு, எல்லாம் இருக்கு. எல்லா சூழ்நிலையும் சரியா பார்த்து போகணும்னா ஆண்டோடைய வார்த்தையில இருக்கணும். அதே போல நம்மளை சார்ந்தவர்கள் ரசிக்கப்படாது இருந்தா அவங்களுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் விடுங்க. எதுக்கு? இறந்ததுக்கு அப்புறம் இல்லை, உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்க கிட்ட ஆண்டருடைய வார்த்தையை, சுவிசேஷத்தை அறிவிங்க. அது ஒன்றே நீங்க செய்யத்தக்க சிறந்த காரியமா இருக்கும். அது தவிர வேற எதுவும் செஞ்சிட முடியாது இல்லையா? சுவிசேஷ அறிவிங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அதைத்தான் நம்ம இங்க கத்துக்கிறோம். பிதாவால் இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்டிருந்தாலும் கூட அவருடைய பணியை தொடர்ந்து நிறைவேற்றி நாம அதை செய்வோம். கடவுள் நம்மை நடத்துவார்.